அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று கொஞ்சம் இன்டர்நெட் சரியில்லாம காரணத்தினால என்னால் இன்றைக்கி காலைல தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு. அதுக்கு என்னோடய முதல் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒரு முக்கியமான தகவலாக நம்ம சேனலில் என்ன சொல்லக்கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம இனிமேல் இது பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது பிசி அப்படிங்கிறது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு யோசனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த நண்பர்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். இருந்தாலும் அது மூலிமா நம்மளுக்கு பல இடத்துல பாஸ் ஆகுது. அப்படிங்கும்போது சேனலுக்குன்னு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு பங்களிப்பு அது மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் யாரும் அதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ நேற்று 669க்கு 669க்கு நான் 569 கொடுத்தேன். ஒரு நம்பர் மட்டும்தான் மிஸ்ஸு. மற்றபடி பிசியில் 69 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ஒரு நாளில் ஆல் போர்டு, ஒரு நாள் நம்ம கொடுக்குறதுல தொடர்ச்சியாக அது போர்டாக இருந்தாலும் சரி, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, இல்லை பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம தொடர் வெற்றிகளாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் எந்த வித மாற்ற கருத்துமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கும்போது 060 நம்ம ஒரு 5 1 2 3 4 5 6 ஒரு 6 நாட்களாக வந்த ரிசல்ட்டு ஜஸ்ட் இங்கே இடத்துல ஒரு ஷார்ட்டாக காமிக்கிறேன். 255, 212, 929, அடுத்தது 537, அடுத்தது 669 வந்திருக்குது. சொல்லப்போனால் ஏசி, பிசி, ஏசி நேற்று ஃபுல்லாக பவர், இன்றைக்கி பிசி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி கணிப்புகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா 5க்கு 6 சொல்லப்போனால் நம்மளுக்கு 2க்கு 9, 9க்கு 5, 5க்கு 6 அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2க்கு 9 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 9க்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போயிடுச்சு. 9க்கு 5 அப்படிங்க 9க்கு 6 டேரக்ட் பவர், ஆனால் 5 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ 9க்கு 6க்கு 5ஆக வந்திருக்கு. அப்படிங்கும்போது 9க்கு 5, 5க்கு 6 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதை சி போர்டை நம்ம இன்னிலேருந்து கணக்கு வைக்கிறோம். எப்படின்னா நேற்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு 669 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை சி, இதை பி, இதை ஏ அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக இந்த பேட்டர்னில் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நான் அது எப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுபடி நம்ம கணக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவாக வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 2க்கு 9, 2க்கு 9, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9க்கு 5, 5க்கு 6. ஸோ 5க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 6க்கு 2ஆக வரணும். எங்கே அப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த 6க்கு இங்கே 2 வரணும், இல்லை இந்த 6க்கு இந்த 4 வரணும். அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துருக்கோம் கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4, 2 4. அதே மாதிரி பி போர்டை இப்போ பார்த்துருவோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வரிசையாக இந்த 5 நாட்களில் அந்த ரிசல்ட்டுக்கு 6, 5, 1, 2, 3, 3க்கு 6. சரிங்களா? எப்படி இந்த இடத்துல காமிச்சேன்னா 6க்கு 5, 5க்கு 1, 1க்கு 2, 2க்கு 3, 6 5 1 2 3 6 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6க்கு 4, இல்லை அப்படின்னா 6க்கு 0. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 4. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சி போர்டில் இந்த வரிசையாக இந்த 5 நாட்களுக்கு சி போர்டை மட்டும் கணக்கு பண்ணலாம். அது எப்படி நான் ஜிக்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எழுதி காமிக்கிறேன். 0க்கு 5, 5க்கு 2, 2க்கு 9, 9க்கு 7, 7க்கு 9. ஸோ 979 அப்படின்னு வந்துருச்சு. 979 அப்படின்னு வந்ததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 தான் கணிப்பில் வருது. ஸோ நேற்று ஒரு நம்பர் 6, இன்றைக்கி ஏ போர்டில் 6ஆக வரலாம். ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 669க்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு வந்து 2 வரலாம், 4 வரலாம், அவ்வளோதான். ஸோ இதை தான் பாக்ஸ். சொல்லப்போனால் 642604 இதை தான் நம்ம வந்து பாக்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் அந்த மெம்பர்ஷிப் டீல்ஸை பற்றி பேசி அந்த மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம 3D பட் பிசி எல்லாமே நம்ம கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து தினசரி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு லாஸ்ட் இன்ஃபோவாக வச்சுக்கோங்க. விருப்பப்படுற நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை தனியாக வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வந்து 44, 46, 64, 42, 24, 04, 40. ஸோ இதுதான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்குறோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் 4 தான், அது சப்போர்ட்டாக 6. ஸோ ஆல்போர்டில் 6 அல்லது 4, ஏபிஎஸ்சிபிசியில் 44, 46, 64, 42, 24, 04, 40. அவ்வளோதான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே எண் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் வந்து 6 அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்கோம். அது 6 அப்படிங்கிறது வந்து 979, 9796 அப்படி இல்லைன்னா 6 வரலன்னா 1. அது ஒரு சப்போர்ட் நம்பராக ஒரு கணிப்பாக சப்போர்ட் நம்பரில் ஒரு நம்பர் நம்ம சேர்த்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரியோட நம்ம இந்த கெஸ்ஸிங்கை வந்து பார்க்குறோம். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் நம்ம இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஏசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏசி வந்து டபுள்ஸ் வந்ததை கணக்கு சொல்கிறேன். ஏசி 1ஆந்தேதி வந்திருக்கு, பிசி 2ஆந்தேதி வந்திருக்கு, திருப்பி ஏசி 3ஆந்தேதி வந்திருக்கு, திரும்பி ஏசி 4ஆந்தேதி வந்திருக்கு, 5ஆந்தேதி பார்த்திங்கன்னா பவரில் வந்திருக்கு. 5ஆந்தேதி ஃபுல்லாகவே பவர். திருப்பி நேற்று 6ஆந்தேதி வந்து நம்மளுக்கு ஏபி டபுள்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி பிசி டபுள்ஸ் கணக்கில் இருக்குது. ஆனால் வந்து அந்த பிசி ஒருவேளை 6, 6, 9 அப்படிங்கும்போது 6க்கு 4, 9க்கு 4ன்னு ஒரு வேளை ஏசியில் வந்தாலும் வரலாம். ஸோ இதுதான் வந்து ஏசியில் நம்மளோட கணிப்புகள் பார்க்குறோம். ஏசியில் வந்து ஒரு வேளை 44ஆக வரலாம். ஸோ இதுதான் கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுடைய கணிப்புகள் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10, அதாவது சேனலுக்கு உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நான் வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதையுமே கேட்கல. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். சரிங்களா? அதுக்குரிய ஸ்டெப்பை வந்து அஸ் அ சப்ஸ்கிரைபராக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக பார்க்குற நண்பர் மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹைப்பை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த கிளிக் பண்ணி அதுக்குரிய ஸ்டாரை கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இன்னும் வீடியோவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.